மாற்றத்துக்கே வழியில்லை. புதுவையின் வளர்ச்சியை கண்டு கொள்ளாத NRBJP அரசை கடுமையாக விமர்சித்த மக்கள். 3 நாள் வேலை செய்யறேன்னு எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. 3 நாள் வேலை ஒரு 5 நாளைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. அவங்க சொன்னது பூரா போய் மக்கள், விவசாய மக்கள் எப்படி பழகிருக்கிறாங்க, நாங்க எப்படி போயிட்டு வெளியில வர்றது? NRBJP ஆட்சியில எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி இளைஞருக்கு ஐடி பார்க் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பொய் தான். NRBJP ஆட்சி ஒரு பொய்யாவே இருக்கு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க பெண்கள், கல்லூரி மாணவிகள், நாங்க வேலைக்கு போறதுக்கு நாங்க நிறைய பேர் இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாரு, அந்த மாதிரி சாராய கடைகள் அந்த மாதிரி இருக்கிறனால எங்களால ஒரு வெளியில போறதுக்கோ பாதுகாப்பு இல்லாம எங்களுக்கு இருக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் பார்ல அதுல வர வருமானத்தை பாக்குறீங்க? பெண்கள் வளர்ச்சியை பாருங்க, பெண்கள் முன்னேற்றத்தை பாருங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நடைப்பயணம் வந்திருந்தாங்க. நாங்களும் அதுல ஹாப்பியா கலந்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட ஒரே நம்பிக்கை காங்கிரஸ். அதை சொல்லிட்டு தானே காங்கிரஸ் ஒரு நடைப்பயணம் ஆரம்பிச்சாங்க. ஏன் அதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க? ஏன் மக்கள் அதையே நோக்கி போக மாட்டாங்க? எப்பவுமே காங்கிரஸ் நம்புறதுக்கு காரணம் அதுதான். எங்க ஒரே நம்பிக்கை காங்கிரஸ். காங்கிரசின் வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணமே புதிய விடியலுக்கான நம்பிக்கையை கொடுத்துள்ளது. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை